வணக்கம். ஒரு புது காணொளியில இன்றைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த காணொளியில நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் நடைபெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பந்தமான ஒரு தொகுப்பான காணொளியாகும். அதோட இலங்கையில இந்த பாஸ்போர்ட்களை பெற்றுக்கொள்றதுல இருந்த தாமதத்தை இல்லாம செய்யறதுக்காக வேண்டி 24 மணித்தியால 7 நாள் சேவையை வழங்குறதுக்குன்னு சொல்லி ஏற்கனவே அனுரகுமார திசாநாயக்கா ஜனாதிபதி சொல்லி இருந்தவர். அது நேற்றைய தினத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டிருக்குது. இது தொடர்பான விஷயங்களை தான் இந்த காணொலியில பார்க்க போறோம். நான் கஜந்தினி. இன்றைக்கு தான் எங்களோட சேனலுக்கு முதலாக வாரீங்கன்னு சொன்னால் கட்டாயமாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கொண்டீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவுமே தவறாமல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நேற்று, அதாவது 19ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025ஆம் ஆண்டு தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் கொழும்பில் இடம்பெற்றிருக்கு. அதுவும் உயர் பாதுகாப்பு வலயங்களாக கருதப்படுற நீதிமன்ற வளாகத்துக்குள்ளே வச்சு தான் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இதில் சுட்டு கொல்லப்பட்டவர் கணேமுல்ல சஞ்சீவ என்று சொல்லப்படுகின்ற சஞ்சீவகுமார சமரரத்ன. இவர் ஏற்கனவே இலங்கையில பல்வேறுபட்ட குற்றச்செயல்களை புரிந்தவர் என்ற பேர்ல பல குற்றச்சாட்டுகள் இவற்ற பேர்ல இருந்தது. இலங்கையில் இவர் தேடப்பட்டு வந்த நிலையில மன்னார் மூலமா இலங்கையிலிருந்து தப்பிச்சு சென்றவர் 2023ஆம் ஆண்டு திருப்ப கைது செய்யப்பட்டு இலங்கையில் இருக்கிற காலி பூசா சிறைச்சாலையில கைது செய்யப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தவர். நேற்றைய தினம் அவர் நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்டு 5ஆம் இலக்க நீதிமன்ற வளாகத்தில் வச்சு குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டிருந்த நிலையில தான் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. தொடர்ந்து இந்த துப்பாக்கிச்சூட்டை மேற்கொண்டிருந்த அந்த சந்தேக நபர் துப்பாக்கி அங்கேயே போட்டுட்டு தப்பி ஓடி இருக்கிறார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்ற ஒரு சில மணி நேரங்களிலேயே சிசிடிவி ஆதாரங்கள் வெளிவிடப்பட்டிருந்த நிலையில அந்த குறிப்பிட்ட கொலையாளி யார் என்றது சிசிடிவி ஆதாரங்கள் மூலமா புகைப்படங்கள் வெளிவந்திருந்தது. அதே நேரம் இந்த சிசிடிவி ஆதாரங்களை வச்சு இவர் தனியொராளா இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கேல இந்த கொலைக்கு ஆதாரமா ஒரு பெண் ஒருவருமே இந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றதையுமே ஆதாரப்படுத்தி இருந்தவர். அதுல குறிப்பா என்ன விஷயம் என்று சொன்னா இந்த இருவருமே சட்டத்தரணிகள் என்ற ஒரு போலியா வேடம் அடைஞ்சுதான் நீதிமன்றத்துக்குள்ள உள்நுழைஞ்சிருக்கணும். இந்த நீதிமன்ற வளாகத்துக்குள்ள எப்படி துப்பாக்கி வந்ததுன்னு சொல்லி பார்க்கல, இந்த துப்பாக்கியை சட்டக்கோவைக்குள்ள வச்சு மறைச்சு எடுத்துட்டு வந்திருக்கிறீங்க. இந்த துப்பாக்கி பிரயோகத்துக்கு உள்ளான கணேமுல்ல சஞ்சீவ என்றவர் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றாலுமே அவர் உயிரிழந்திருந்தார். என்னதான் அவர் குற்றவாளியா இனங்காணப்பட்டிருந்தாலுமே இந்த மாதிரி நீதிமன்றத்துக்குள்ள வச்சு ஒரு கொலை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் அவர் மரணிச்சிருக்கிறார் என்றது பொதுவா மக்கள் மத்தியில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கு. அதே நேரம் இந்த தேசிய பாதுகாப்பு இப்ப இலங்கையில என்ன மாதிரி இருக்கு என்ற மாதிரியான பலதரப்பட்ட கேள்விகளுமே இப்ப எழும்பி இருக்கு. தொடர்ச்சியா இந்த கொலையோட சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை பிடிக்கணும் என்ற நோக்கத்தோட இராணுவத்தினற்ற உதவியோட பலதரப்பட்ட சோதனைகள் இடம்பெற்றிருந்த நிலையில பிரதான குற்றவாளியாக கருதப்படுகின்ற சமிந்து டெல்ஷான் பியுமங்க என்று சொல்லப்படுகின்ற குறிப்பிட்ட சந்தேக நபர் நேற்றைய தினம் புத்தளம் பாலாவி பகுதியில் வச்சு கைது செய்யப்பட்டிருந்தவர். இந்த கைது செய்யப்பட்டிருந்த நேரத்தில் அவர் தன்னுடைய பெயரை முகமது அசான் சஃப்ரிதீன் என்று சொல்லி அடையாளப்படுத்தி இருந்தவர். என்றாலுமே அவர் சொல்லியிருந்த அந்த பெயர் தன்னை அடையாளப்படுத்தின விதங்கள் எல்லாமே போலி என்றதையுமே உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதோட இந்த கைது செய்யப்பட்ட நேரத்தில் இவர் ஏற்கனவே இராணுவத்தில் கடமையாற்றி இருந்த ஒரு கமாண்டர் என்று சொல்லப்பட்டிருந்தாலுமே அதுவுமே தற்போது போலியானது என்று சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இவர் ஏற்கனவே இராணுவத்தில் பணியாற்றதுக்கு இணைஞ்சதாகவும் பிறகு அவர் அதிலிருந்து தப்பித்து வெளியில போனதால பின்பு பொது மன்னிப்பின் அடிப்படை அவர் இராணுவத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்டிருந்தவர் என்ற தகவலுமே வெளியாகி இருக்கு. இந்த குறிப்பிட்ட சந்தேக நபர் தன்னை சட்டத்தரணியாக உருவகப்படுத்தித்தான் புதுக்கடை நீதிமன்றத்துக்குள்ள உள்நுழைஞ்சிருக்கிறார். அந்த நேரம் அவர் வச்சிருந்த ஐடி கார்டு, அதாவது தான் ஒரு சட்டத்தரணி என்றதை ஊர்ஜிதப்படுத்துறதுக்கான அந்த ஐடி கார்டுமே போலியான முறையில தயார் செய்யப்பட்டிருந்தது என்றதுமே உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு தகவல்களா வெளிவந்திருக்கு. தொடர்ந்து இந்த குறித்த சந்தேக நபர்கிட்ட மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில பல தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதுல இவருக்கு உதவுவதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட பெண் வந்திருக்கிறார். அந்த பெண் ஏற்கனவே கொழும்பில் இருக்கிற ஒரு விடுதி ஒன்றில தங்கி இருந்துதான் இந்த நீதிமன்ற வளாகத்துக்கு வந்திருக்கிறார். இவர்கிட்ட இருந்துதான் இந்த சட்ட புத்தகத்துக்குள்ள மறைக்கப்பட்டிருந்த நிலையில துப்பாக்கி இந்த பிரதான சந்தேக நபருக்கு கையளிக்கப்பட்டிருக்கு என்றதையுமே சொல்லியிருக்கிறார். அதோட இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு மருதானை பிரதேசத்துல சந்திச்சு ஒரு முச்சக்கர வண்டியில நீர்கொழும்பு வரைக்கும் பயணிச்சிருக்கணும் ஒன்றாக. அதுக்கு பிறகு 2 பேருமே வெவ்வேறான திசையில தனித்தனியாக பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் என்றதையுமே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன்.
அந்த கொலையோட சம்பந்தப்பட்ட மற்ற பெண், அதாவது இஷாரா செவ்வந்தி என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் இப்ப வரைக்குமே கண்டுபிடிக்கப்படவில்லை. இவருமே போதைப்பொருள் சம்பந்தமான பல்வேறுபட்ட குற்றச் செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்றதுமே சொல்லப்பட்டிருக்கு. இந்த கொலைக்கான காரணங்கள் இன்னதான்னு சொல்லி இப்ப வரைக்கும் திட்டவட்டமான எந்த விதமான தகவல்களும் வெளியில வர இல்லை. இருந்தாலுமே இந்த துப்பாக்கி சூட்டை மேற்கொண்டு அந்த குறிப்பிட்ட சந்தேக நபரை கொல்றதுக்காக வேண்டி துபாயில் இருக்கிற மண்டுனி பத்மஸ்ரீ பிரேரா என்பவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 1.5 கோடி பணம் பெறப்பட்டு துப்பாக்கிச்சூடு சம்பவமே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதாக தகவல்களுமே வெளிவந்திருக்கு. இந்த கொலையில சந்தேக நபராக பார்க்கப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட பெண், அதாவது இஷாரா செவ்வந்தி என்று சொல்லி அறியப்படுகின்ற அந்த குறிப்பிட்ட பெண்ணை பற்றி சில தகவல்கள் போலீசாருக்கு கிடைத்திருக்கிற நிலையில இந்த குறிப்பிட்ட பெண்ணை யாராவது அடையாளம் காட்டினா அவர்களுக்கு தகுந்த சன்மானம் வழங்கப்படும் என்றதுமே குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ச்சியா இந்த குறிப்பிட்ட பெண்ணுண்ட பாட்டி மற்றும் தம்பிட்ட மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில அவர் ஏற்கனவே போதைப்பொருள் சம்பந்தமான குற்றச் செயல்களுக்காக கைது செய்யப்பட்டிருந்தவர் தான். ஆனால் கடந்த ஒரு 3 மாச காலமாக அவர் வீட்டுக்கு வருகை தரையில் என்றதையுமே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிற குற்றவாளி சமிந்து டில்ஷான் பியூமங்க என்றவருமே ஏற்கனவே கொழும்பு பிரதேசத்தில் நடைபெற்ற அந்த இரட்டை கொலை வழக்கோட தொடர்புபட்ட ஒரு பிரதான சந்தேக நபர் என்றதுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் வெளிவந்து கொண்டிருந்தாலுமே இதன் பின்னணியில பார்க்கக்குள்ள இலங்கையில இருக்கிற மக்களின் பாதுகாப்பு என்ன மாதிரி இருக்கு என்று சொல்லித்தான் இன்றைக்கு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு கேள்வி எழும்பி இருக்கு. இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஏற்பட்ட கலந்துரையாடல்களின் போதுமே ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்கா சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதுல இலங்கையில செயல்பட்டு கொண்டிருக்கிற இந்த மாதிரியான பாதாள உலக குழுக்களை இலங்கையிலிருந்து முற்றுமுழுதா இல்லாம செய்யறதுக்குரிய சகல நடவடிக்கைகளுமே எடுக்கப்படும் என்றதையுமே இன்றைக்கு பாராளுமன்றத்துல சொல்லியிருக்கிறார். அத்தோடு இந்த குறிப்பிட்ட பெண்ணோட தொலைபேசி உரையாடல்களை மேற்கொண்டிருந்தார் என்ற பெயர்லையுமே போலீசார் ஒருவருமே கைது செய்யப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான மேலதிக தகவல்கள் விசாரணைகள் மூலமா தொடர்ந்து வந்த வண்ணமே தான் இருக்குது. இது தொடர்பான அப்டேட்ஸ் நியூஸ் தொடர்ச்சியாக காணொலிகளை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த பாஸ்போர்ட் வழங்குறதுல தொடர்பாக ஏற்பட்டிருந்த தாமத நிலைகள் மற்றும் சரியான நேரத்தில் இந்த பாஸ்போர்ட்டை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குன்னு சொல்லி எழுந்த பிரச்சனைகளுக்காக வேண்டி 24 மணித்தியால 7 நாள் பாஸ்போர்ட் சேவை இனிவரும் காலங்களில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று சொல்லி இருந்தாலுமே நேற்றைய தினத்தில் இருந்து இந்த 24/7 என்று சொல்லப்படுகிற இந்த பாஸ்போர்ட் சேவை ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கு. எதிர்வரும் 8 மாத காலங்களுக்குள்ள இலங்கைக்குள்ள பாஸ்போர்ட் சேவையுமே கொண்டு வரப்பட இருக்கிறதா தகவல்கள் வெளிவந்திருந்தாலுமே தற்போது வழங்கப்படுகின்ற சாதாரணமாக, அதாவது வளமையாவே வெளிவிடப்படுகின்ற இந்த பாஸ்போர்ட்ஸ் தான் அச்சடித்து வெளிவிடப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நிலையில துரித முறையில் இந்த பாஸ்போர்ட்ஸை அச்சடித்து வெளிவிடுறதுக்கு ஆளணி தேவையா இருக்கிறதாகவும் அந்த ஆளணியை பெற்றுக்கொள்றதுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே குறிப்பிட்டிருக்கணும். அதை வீடியோ லிங்க்ல நான் ஆட் பண்றேன். உங்களுக்கு யாருக்காவது தேவையா இருக்குன்னு சொன்னா அதை அப்ளை பண்ணி பாருங்க. இவ்வளவு விஷயத்தையும் உள்ளடக்கினதான் இந்த காணொலி. இந்த காணொலி தொடர்பான உங்களோட கருத்துக்களை கட்டாயமா கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்து கொள்ளுங்க. இன்னொரு புதிய காணொலியில சந்திக்கிறேன். நன்றி.